உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இவனுக்காக ஒரு ஜாயின் மெம்பர்ஷிப் பண்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவர் முயற்சியை பாராட்டி ஜாயின் பண்ணலாமே. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒன்லக்கி பர்கண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி மேனுவல் அப்ரோச் மெத்தட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் SSRF and XML RPC.php மெத்தட் வழியா. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTTP பிங் பேக் மெத்தட் அப்படின்வாங்க. அண்ட் கைஸ், இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்துட்டு ஆக்டிவாக இருக்குது. நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் ஷோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சப்போர்ட் ஷோ பண்ணணும்னா பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். உங்களால் தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் வந்துட்டு என்னோட சேனலில் பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜஸ்ட் ஜாயின் த மெம்பர்ஷிப் அண்ட் யூ கேன் ஷோ யூர் சப்போர்ட் கைஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு பேசிக்காக வந்துட்டு சிடிஎன்னா என்ன, ஒரு Cloudflareனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ப்ராசஸ் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு மெயின் சர்வர். அண்ட் தென் ஒரு கண்ட்ரிலையும் வந்துட்டு இங்கே ஒரு ரெக்வஸ்ட் போகுது, இங்கேருந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது, அண்ட் தென் இங்கே ஒரு ரெக்வஸ்ட் போகுது. ஸோ இப்படி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் அண்ட் சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்விட்த் வந்துட்டு அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிடிஎன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போவோம். இது வந்துட்டு ஒரு டம்மி சர்வர் மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஒரு கண்ட்ரி அண்ட் ஒரு ரீஜனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிடிஎன் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ரெக்வஸ்ட் இங்கே போவோம், அண்ட் தென் இங்கே இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட் இங்கே போவோம், இங்கே இருக்கிற ஒரு ரெக்வஸ்ட் இங்கே போவோம். ஸோ இதை தான் வந்துட்டு சிடிஎன் அப்படின்னுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு WAF இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த WAF தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Cloudflare பாட் மேனேஜ்மெண்ட் அப்படின்வாங்க. ஸோ இதனால உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீட் அதிகமாக இருக்கும், பேண்ட்விட்த் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இதான் ஒரு நார்மல் கான்செப்ட். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஸோ கைஸ், இப்போ நம்ம மெத்தட் 2க்குள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு SSRF ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆர்எல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கே ஃபைண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பிக்சர், ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்துட்டு எதர் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்துட்டு. அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட இமேஜ் URL வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த இமேஜ் URL கொடுக்கும் போது உங்களோட கொலாபரேட்டர் கிளைண்ட் ரெக்வஸ்ட் அந்த URL கொடுத்து பாருங்கள். அப்படி வந்துட்டு உங்களுக்கு பிங் பேக் மெத்தட் வந்துருச்சுன்னா அந்த ஐபி எடுத்து நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு டேரெக்டாக ஒரு லைவ் டெமோ மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் அப்படின்ற இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட HTTP ரெக்வஸ்ட், என்னோட கொலாபரேட்டர் கிளைண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். ஸோ கொலாபரேட்டர் கிளைண்ட் ரெக்வஸ்ட் நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா DNS அண்ட் HTTP பிங் பேக் மெத்தட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு HTTP ரெக்வஸ்ட் எனக்கு பிங் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரௌசருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இஃப் சப்போஸ் அந்த ப்ரௌசர் இந்த ஐபி அட்ரஸ் என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட சைட்குள்ளே டேரெக்டாக போயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆரிஜின் ஐபி ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் டைரக்ட் ஐபி நாட் அலவுட் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபைண்ட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்த இந்த ஐபி அட்ரஸை ஜஸ்ட் உங்களோட ப்ரௌசரில் கொடுத்தோன்னா உங்களோட சைட்டுக்குள்ளே டேரெக்டாக போயிடுச்சுன்னா ஆரிஜின் ஐபி ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் டைரக்ட் ஐபி நாட் அலவுட் வந்துருச்சுன்னா ஸ்டில் யூ ஹவ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா கைஸ்? இது வந்துட்டு SSRF மெத்தட் மூலியமா. அண்ட் தென் இன்னொரு மெத்தட் வந்துட்டு XML RPC.php. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல ரன் ஆகிற சைட்டில் வந்துட்டு தான் மேக்ஸிமம் வல்னரபிளாக இருக்கும். அண்ட் இஃப் தே யூஸ் CDN அண்ட் தென் இஃப் தே யூஸ் வேர்ட்பிரஸ், ஸோ இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு செக் பண்ணலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சைட் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கொலாபரேட்டர் கிளைண்ட் ஓகே, இப்போது இந்த இடத்துல நம்ம HTTP ரெக்வஸ்ட் வந்துருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு XML RPC.php வந்துட்டு நான் ஒரு சைட்டில் எடுத்திருக்கேன், ஒரு டெஸ்ட் சைட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்னோட கொலாபரேட்டர் ரெக்வஸ்ட்டை நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் சென்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சென்டுன்னு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களோட
கொலாபரேட்டர் கிளைண்ட் வந்துட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 டிஎன்எஸ் ரெக்வஸ்ட் வந்திருக்கு. இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு HTTP ரெக்வஸ்ட் வந்ததுன்னா, இப்போ நான் கொடுத்தோன்னே எனக்கு டிஎன்எஸ் ரெக்வஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இஃப் சப்போஸ் கொடுத்தோன்னே எனக்கு இந்த இடத்துல HTTP ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா சேம் இதே மாதிரி ஒரு ஐபி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். அந்த ஐபியை வந்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரௌசரில் கொடுத்து என்டர் பண்ணணும். இஃப் சப்போஸ் யுவர் சைட் யூசஸ் a CDN அண்ட் தென் அந்த CDN வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த ரெக்வஸ்ட் இப்போ வந்துட்டு இந்த ஐபி கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக உங்கள் சைட்குள்ளே போயிடுச்சுன்னா இட் இஸ் வல்னரபிள் ஃபார் ஃபைண்டிங் ஆரிஜின் ஐபி. இஃப் சப்போஸ் அப்படி போகாமல் டேரக்ட் ஐபி நாட் அலௌடுன்னா அது வந்துட்டு நீங்கள் இன்னும் ஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். இதான் வந்துட்டு செகண்ட் மெத்தட் யூசிங் SSRF and XML RPC.php. So that's it for the video guys. இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா just do a subscribe. Thank you. We can meet in next video.